கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே மனைவியுடன் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொன்று உடலை ஆற்றில் வீசிய கணவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். சடலத்தை மறைக்க உதவிய அப்பா, சித்தப்பா ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றவாளிகள் கொத்தாக சிக்கியது எப்படி? கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான மகேஸ்வரி. இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ள நிலையில் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரியான ஆனந்தகுமார் என்பவருடன் மகேஸ்வரிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. பின்னர் இருவரும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இதனிடையே ஆனந்தகுமாருக்கும் மகேஸ்வரிக்கும் மது அருந்தும் பழக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 22ஆம் தேதியன்று மாலை இருவரும் சேர்ந்து மது அருந்தியதாக தெரிகிறது. அப்போது அவர்களுக்குள் திடீரென தகராறு ஏற்பட்டு மோதலாக வெடித்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஆனந்தகுமார் மதுவில் குருணை மருந்தை கலந்து கொடுத்து மனைவியை கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. மகேஸ்வரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதால் அதிர்ச்சியடைந்த ஆனந்தகுமார் அவரது அப்பா ஆறுமுகம் மற்றும் உறவினர் சுப்பிரமணி ஆகியோரிடம் நடந்ததை மிரட்சியுடன் கூறியிருக்கிறார். உடனே இருவரும் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை பார்த்தவுடன் மலைத்து போயினர். எப்படியாவது சடலத்தை மறைத்துவிட வேண்டும் என திட்டம் போட்ட அவர்கள் ஒரு வெள்ளை நிற பையில் மகேஸ்வரியின் உடலை திணித்து இருசக்கர வாகனத்தின் முன்புறம் வைத்து அதன் மீது மீன் வலையை போட்டு மூடி எடுத்து சென்றுள்ளனர். பின்னர் மூவரும் சேர்ந்து மகேஸ்வரியின் உடலை செங்கந்துறை அருகே நொய்யல் ஆற்றில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் மறுநாள் காலை நொய்யல் ஆற்றில் பெண் சடலம் கிடப்பதாக கருமத்தம்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி நடத்திய விசாரணையில் உயிரிழந்தது மகேஸ்வரி என்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து ஆனந்தகுமாரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்த பொழுது மதுவில் விஷம் கலந்து கொடுத்து மகேஸ்வரியை கொலை செய்து ஆற்றில் வீசியதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து ஆனந்தகுமார், ஆறுமுகம், சுப்பிரமணி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மூவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். மனைவியை கொலை செய்து உறவினர்கள் உதவியுடன் சினிமா பாணியில் உடலை மறைக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.